முன்னே உரைத்தால் முகமனே ஒக்கும் இம்மூலகுக்கும் அன்னையும் அத்தனும் மாவாய் அழல்வனா நீயலையோ உன்னை நினைந்தே கழியும் என் நாவி கழிந்தபின் என்னை மறக்க பெறாயம்பிரானுன்னை வேண்டியதுன்னு. பெருமானே, இந்த உயிர் போரி செல்லுகின்ற பொழுது உன்னை நினச்சிட்டு தான் நான் போவேன், ஆனால் எங்கே போவேன்னு எனக்கு தெரியாது. இந்த உயிர் போனதுக்கு பிறகு நீ என்ன மறந்துடாத அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்படின்னா அவரே அப்படி கேட்குறாருன்னா, அப்போ உயிர் போனதுக்கு பிறகு இந்த ஆன்மா எந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்பர் சாமிகளே சொல்கிறாரு, உன்னை நினைந்தே கழியும் என்னாவினர். உன்னை நினச்சிட்டு தான் திருவடி அடைவேன், ஆனால் இந்த உயிர் போகும், ஆனால் அதற்கு பிறகு என்ன நீ மறந்துடாத என்று சொல்லி இதெல்லாம் கடைசியாக புகழூரில் பாடிய திருப்பதிகங்கள். ஆமாம், முன்னே உரைத்தால் முகமனே யொக்கும் அப்படின்னார். நேருக்கு நேராக பேசுனா முகமன் கூறுவது போல், ஆனால் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நீ தான் அம்மையப்பர், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர்னு சொல்லுவது போல். ஆமாம், அதான் அந்த திருப்பதிகத்தில் அப்படி சொல்கிறாருங்க. உன்னை நினைந்து கழியும் என்னாவி கழிந்ததென்பின் என்னை மறக்க பெறாயன் பிரானுன்னை வேண்டியதேன்னு சொல்லி எப்படி திருவடி அடைஞ்சவர்? பெருமானுடைய திருவடி நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடிக்கில் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் அப்படின்னு. ஆமாம், அப்படி நாவுக்கரசு பெருமானை இறைவனிடத்தில் அப்படி விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது இந்த பூமி தான் நமக்கு நல்வினைகள் செய்து பெருமானுடைய திருவடி அடைவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சிவஞான போதம் 10ஆம் சூத்திரம் சொல்லுது இல்லைங்களா? அவனே தானே ஆகி அன்னறி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயி தன்னோட வல்வினை என்று. எப்போ மலமாயி நீங்கும் அப்படின்னா ஏகனாகி இறைவனி நிற்க, அது ரொம்ப முக்கியங்க. ஏகனாகி இறைவனை நிற்றல் அப்படிங்கிறது தான் நமக்கு